Hi students, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சாப்டர் 7ல் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1 7.2 அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தோன்னா இப்போ எக்ஸசைஸ் 7.3ல் பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 7.27 எக்ஸாம்பிள் 7.27 question பாருங்கள். question, a funnel consists of frustum of cone attached to a cylindrical portion 12 cm long attached at the bottom if the total height be 20 cm, diameter of the cylindrical portion be 12 cm and the diameter of the top of the funnel be 24 cm, find the outer surface area of the funnel. ஓகே, நல்லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தா நம்ம இந்த ஃபனல் ஷேப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயே பாருங்கள், வேலியில் இருக்குது பாருங்கள். இது சிலிண்டராக இருக்கா, இங்கே சிலிண்டர் மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஓகே, ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 20 இருக்குது. ஐ மீன் வந்து பார்த்தோன்னா ஃபனல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபனல் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 20 இருக்குது. சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 12 இருக்குது. ரிமைனிங் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் பார்த்தோன்னா உங்களுக்கு 8 இருக்குது. அவ்வளோ இருக்குது, 8 இருக்குது. ஓகே, அப்போது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ உங்களுக்கு 12, ஃப்ரஸ்டம் ஆஃப் ஹைட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8. அப்போது இங்கே பாருங்கள், இப்போ இதனோட ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயமீட்டர் பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது பார்க்கலாமா? இங்கே இருப்பேன் diameter of the cylindrical portion be 12 cm. diameter of the cylindrical portion will be 12. அப்போ வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் எப்போ இருக்கணும் உங்களுக்கு 6 இருக்கும். ஓகே, தென் ஃபனல் டாப் ஆஃப் த ஃபனல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 24 இருக்குது. அப்போ இது 12 இருக்குது. ஆக்சுவலி என்ன கேட்டிருக்கான், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சிஎஸ்ஏ கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது இதனோட வேல்யூ, இந்த சிலிண்டரோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இதனோட வேல்யூ ஐ மீன் 2πRH இதனோட வேல்யூ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபனலோட சிஎஸ்சி அது வந்து பார்த்தா ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய வேல்யூ. ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாக நான் பிரிச்சுனா பாருங்கள், ரெண்டாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் சிலிண்டர் போட்டுக்கலாம். என்னது சிலிண்டர் பாருங்கள், ஷேப் 1 சிலிண்டர் 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். தென் பாருங்கள் ஹெச் பாருங்கள், H1 பார்த்தோன்னா வாட் இஸ் த வேல்யூ உங்களுக்கு 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான், இதுதான் தேவை உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ 6 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ 12 சென்டிமீட்டர். தென் ஹைட்டு பாருங்கள் H2 தட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கிவன் வேல்யூ நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் செக்கிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இது டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு 20 இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இஃப் த டோட்டல் ஹைட் பி 20 சென்டிமீட்டர், diameter of the cylindrical portion 12 cm and diameter of the funnel 24 cm. Okay, what they given, a funnel consists of frustum of cone attached to a cylindrical portion 12 cm along the attached at the bottom. Okay, ஸோ பாருங்கள், இப்போ என்னன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு 20 இருக்குது. இது மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 12, இது ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு 8. ஓகேங்களா? அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ என்ன கேட்டிருக்கான், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபனல் கேட்டிருக்கான். ஓகே, அப்போது அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஆக்சுவலி பார்த்தோன்னா உனக்கு 2πRH தட் இஸ் ஓகேவா. சிஎஸ்ஏ ஆஃப் கோன் எழுதிக்கலாம். அது சரி, ஓகே எழுதிக்கலாம். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் CS of a cylinder plus
plus CSA of a frustum. CSA of a frustum. Okay. CSA of a frustum. இது வந்து பார்த்தோன்னா 2 pi RH ஃபார்முலா 2 pi RH R1 H1 ப்ளஸ் இது பாருங்கள் இப்போ ஃபார்முலா என்ன உங்களுக்கு pi ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. சரி ஓகே. இங்கே நீங்களே பாருங்கள் இப்போ என்ன காமனாக இருக்குது உங்களுக்கு வாட் இஸ் காமன் வேல்யூ உங்களுக்கு பை வேல்யூ காமனாக இருக்குது. அப்போ பையன் என்ன பண்ணுறீங்க வெளியே எடுத்துருங்க. இது பாருங்கள் இது R1 இது சாரி இது R2 இது H2 R2 அது H2 ஓகே அப்படியே வச்சுங்க. பட் ரெண்டுமே பார்த்தா ரேடியஸ் வில் பி சேம் தான் ஸ்மாலாக பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஆர் தான் மாறுது இல்லையா. ஓகே காமனாக என்ன பண்ணுறீங்க இப்போ வெளியே எடுத்துருங்க. என்ன வாட் இஸ் காமன் வேல்யூ உங்களுக்கு பை வந்து இப்போ காமனாக இருக்குது வெளியே எடுத்துங்க. அப்படியே எடுத்தாச்சுன்னா வாட் இஸ் ரிமைனிங் வேல்யூ பை R1 H1 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் வேல்யூ ஆர் ப்ளஸ் ரெண்டு ஆர் சேம் தான் ஒன்றும் பிரச்சனை. அப்போ நம்ம ஆர்னே கூட போடலாம். இது என்ன பண்ணலாம் R1 தான் R1 இன்ட்டு எல் என்னது எல் ஹெச் கிடையாது இது எல். அப்போ எல் ஓகே போட்டாச்சு. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து எல் வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அப்போ வந்து எல் வந்து ஃபார்முலா உனக்கு எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் H1 ஸ்கொயர்டு ஹெச் ஸ்கொயர்டு. ஓகே ஸோ பாருங்கள் ஆர் மைனஸ் ஆர் அப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு 12 மைனஸ் 6 ஸ்கொயர் போட்டலாமா. ஓகே ஹெச் வேல்யூ வாட் இஸ் வேல்யூ ஹெச் வேல்யூ வந்து பார்த்தா உனக்கு இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் தானே. அப்போ 8 ஸ்கொயர்டு. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 8 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 64 ரெண்டு ஆட் பண்ணால் 100. அப்போ ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் டு 10 அது 10. ஓகே சரி போடலாமா. ஓகே ஸோ இது 22/7 இன்ட்டு இங்கே வராது இல்லையா 2 pi RH இருக்குது. அப்போ 2 மட்டும் தான் வரும் சாரி இங்கே 2 தான் வரும். அப்போது வாட் இஸ் த வேல்யூ 2 இன்ட்டு 6 இன்ட்டு 12 எப்படின்னு கேட்குறீங்களா. 2 போட்டாச்சு. இது ஆர் வேல்யூ 6 ஹெச் வேல்யூ 12 ப்ளஸ் ஆர் வேல்யூ வாட் இஸ் வேல்யூ இங்கே 12 ப்ளஸ் 6 18 அது 18 இன்ட்டு 10 ஹெச் எல் வேல்யூ. ஓகே அப்போது பாருங்கள் இப்போ 2 6 ஆர் 12 12 ஆர் 144 அப்போ 22/7 இன்ட்டு இது 144 ப்ளஸ் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 180 இது சால்வ் ரெண்டையும் ஆட் பண்ணால் பாருங்கள் 144 ப்ளஸ் 180 இப்போ 4 2 1 3 324 அப்போ 22/7 இன்ட்டு 324 இது சால்வ் பண்ணால் வில் கெட் தி 1018.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நல்லா பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலிண்டரோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு R = 6 இருக்குது H1 = 12 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் R = 6 கேபிட்டல் R = 12 H2 = 8 எல்லாத்தையும் நம்ம பண்ணிருப்போம். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவா ஃபார்முலா இதுக்கு 2 pi RH. இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பை ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் காமன் வேல்யூ பார்த்தோன்னா பை எடுத்துருங்க. அப்போ 2RH ப்ளஸ் R1 இன்ட்டு எல் இருக்குது. எல்லா வேலையும் அப்ளை பண்ணுறீங்க சால்வ் பண்ணுறீங்க வில் கெட் தி 1018.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த ஃபனலோட சர்ஃபேஸ் ஏரியா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸாம்பிள் 7.28 நல்லா கவனிங்க. லிசன் கொஸ்டின் பாருங்கள். A hemispherical section is cut out from the
one face of a cubical block such that the diameter one of the hemisphere diameter sorry, this is one L, diameter L of the hemisphere is equal side length of the cube. Determine the surface area of the remaining solid. நல்லா பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா ஒரு க்யூப், ஓகேங்களா? அது க்யூப். என்ன பண்ணுறோம் நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் செக்ஷன் கட் அவுட் ஃப்ரம் த ஃபேஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இது நமக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு க்யூபாய்ட் இருக்குது. அந்த க்யூபாய்ட் என்ன பண்ணுறோம் நம்ம ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தோன்னா பண்ணுறோம் கட் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது வாட் இஸ் ரிமைனிங் சாலிட் கேட்டிருக்காங்க, ரிமைனிங் சாலிடு. அப்போ வந்து ரிமைனிங் சாலிட் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வால்யூம் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. வால்யூம் சாரி சர்ஃபேஸ் ஏரியா கன்சிடர் பண்ணுறாங்களா, சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதனுடைய ஏரியா கன்சிடர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ சைடு வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் வேல்யூ உங்களுக்கு எல். அப்போது சைடு வந்து பார்த்தோன்னா உனக்கு எல், அதாவது பார்த்தோன்னா டயமீட்டர். அப்போ ரேடியஸ் பார்த்தோன்னா L/2. ஓகே. TSA ஆஃப் அதாவது பார்த்தோன்னா இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், TSA ஆஃப் ரிமைனிங் சாலிட் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்தோன்னா CSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூப் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா உனக்கு 6A². என்னது 6A². இங்கே சைடு வந்து பார்த்தோன்னா L இருக்கா, அப்போ 6L². ஓகே. தென் வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த உள்ளருக்கு பார்த்தியா அந்த பார்ட்டும் வெளியே வந்துடும். அப்போது CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்த்தோன்னா உங்களுக்கு 2πRH, சரி 2πR². ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே மேலே இருக்கிற பரப்பை பார்த்தீங்கன்னா இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த கீழே எதுவுமே இருக்காது. அது நமக்கு வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத ஒரு பார்ட்டு. அந்த பார்ட் என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே பாருங்கள், இப்போ இருக்கு இல்லையா பவுல் இருக்குது பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அடியில் பாருங்கள் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும், எம்டியாக இருக்கும். அந்த எம்டி பார்ட் என்ன பண்ண நமக்கு தேவையில்லை, அதில் இன்க்ளூட் ஆகி தான் அதில் வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக எல் மாதிரி, இது ஃபுல்லாக எல், ஓகேங்களா? எனக்கு வந்து இன்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தோன்னா 2πR². எவ்வளோ இருக்குது, 2πR² இருக்குது. பட் வந்து பார்த்தோன்னா இந்த மேற்பரப்பு எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறேன், நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே. 6L² சப்ராக்ட் பண்ணால் 2πR² இருக்கா, அங்கே ஒரு -πR². சப்ராக்ட் பண்ணால் +πR² வந்துருச்சு. ஓகே. அப்போது வாட் இஸ் L வேல்யூ, L = L/2. ஓகேங்களா, L/2. அதாவது எது நம்ம உங்களுக்கு R = தான் L/2. இது அப்படியே வச்சுக்கோங்க. 6L² + 22/7 into R value L/2 the whole square. Therefore 6L² plus it is now 22/7 into L²/4. ஸோ வந்து பார்த்தா நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்குன்னு வைக்க வந்து பையோட வேல்யூ என்ன பண்ணிருக்கான், பையாவே கன்சிடர் பண்ணிக்கிட்டான். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, therefore 6L² plus pi of L²/4. டேக் LCM. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 4 × 6 24 L² plus pi L² whole divided by 4. ஸோ வாட் இஸ் காமன் வேல்யூ உனக்கு 1/4. என்னது 1/4. அந்த 1/4 இங்கே L² காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்தாச்சா, பை இந்த 4 அப்படியே போட்டுங்க. ரிமைனிங் வாட் இஸ் த வேல்யூ, 24 plus pi ஸ்கொயர் யூனிட்ஸ். நல்லா பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் பண்ணிருக்கேன், நான் L² வெளியே எடுத்துட்டேன், /4 இங்கே இருக்குது, ரிமைனிங் 24 pi அப்படியே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா
இந்த கியூபாய்டோட ரிமைனிங் ஏரியா என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அந்த இது இருக்கு இல்லையா ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுறோம் நம்ம கட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துட்டோம். எடுத்த பிறகு வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா சாலிட் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் என்னோடய ரிமைனிங் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரிமைனிங் சாலிடு. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸசைஸ் 7.3. எக்ஸசைஸ் 7.3ல கொஷின் நம்பர் 1. ஓகே, கொஷின் பாருங்கள். A vessel is in the form of hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel. ஓகே, நீங்களா பாருங்கள், இங்கே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒன்று இருக்கா, இங்கே ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்குது. ஓகே, இது சிலிண்டர். இட் இஸ் மவுண்டட் பை அ ஹெமிஸ்பியரிக்கல் பவுல் மவுண்டட் பை அ ஹாலோ சிலிண்டர். ஓகே, என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே ஒரு இது ட்ரா பண்ணுறோம், ஹெமிஸ்பியர் சும்மா அப்படியே ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். தென் இப்போ நீங்களா பாருங்கள், இப்போ இதனுடைய டயமீட்டருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹெமிஸ்பியர் பாருங்கள், ஹெமிஸ்பியர் வாட் இஸ் த வேல்யூ? அப்போ ஆர் ஈக்குவல் டு 7 cm. டயமீட்டர் வந்து 14 இருக்கா, அப்போ ரேடியஸ் 7 cm. ஓகே, அடுத்து பாருங்கள் சிலிண்டர் பாருங்கள், சிலிண்டர் பார்க்கலாங்களா, அதே தான் ஆர் ஈக்குவல் டு 7 cm தான். தர்ஃபோர் வேறு என்ன கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், இப்போ ஹெச் பாருங்கள், இப்போ ஹெச் ஈக்குவல் டு இப்போ வந்து இது ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரேடியஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 cm. ஓகேங்களா, இது ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 13 இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 7 இது அப்போ இதே பற்றி இருக்கும் 6 இருக்கும், எவ்வளோ இருக்கும் 6. அப்போது 13 - 7 that is equal to 6 cm. இதுதான் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ என்ன கேட்டிருக்கான்னா கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல், தி கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல். ஃபார்முலா பாருங்கள், இப்போ ஹெமிஸ்பியர் பார்த்தீங்களா, ஃபார்முலா 2/3 πr3. இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சிலிண்டருக்கு πr²h. ஓகே, வாட் இஸ் காமன் வேல்யூ? πr²h உங்களுக்கு காமனு. அப்போது πr² தான் காமனாக இருக்கா, πr² வெளியே எடுத்துருங்க. வாட் இஸ் ரிமைனிங் வேல்யூ உங்களுக்கு 2/3 r ப்ளஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு ஹெச் மட்டும் இருக்குமா, ஹெச் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு 22/7 × 7 × 7 ஏன்னா பிகாஸ் r². இங்கே பாருங்கள், வாட் இஸ் ஆர் வேல்யூ 7 2 சார் 14. அப்போ 14/3 ப்ளஸ் ஹெச் வேல்யூ உனக்கு பார்த்தோன்னா உனக்கு 6. ஓகே, 7 7 கேன்சல். அப்போ 22 × 7 பாருங்கள், 22 × 7 பண்ணால் 7 2 சார் 14 154. அப்போ 154 இன்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ 3 6 are 18 + 14 சாரி 3 6 are 18 + 14 வாட் இஸ் த வேல்யூ உனக்கு 32. அப்போது 32/3. அப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாமா, 154 × 32 ப்ராடக்ட் பண்ணால் 2 4s are 8, 2 5s are 10 1, 2 1s are 2, 3 ஆயிடுச்சா 3 4s are 12 1, 3 5s are 15 16 1, 3 1s are 3, அப்போ 4 8 2 9 4 4928. ஓகே, 4928. இது என்ன பண்ணுறீங்கன்னா 4928/3 பண்ணுங்கள். 3 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸ்பேஸில் ஓகேங்களா, டிவைட் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூனா உங்களுக்கு. ஸோ 1642.67 சென்டிமீட்டர் க்யூப் வரும், சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வந்து பார்த்தோன்னா உனக்கு அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். என்ன பண்ணுறோன்னா ஹெமிஸ்பியரோட வால்யூமும் ப்ளஸ்ஸு சிலிண்டரோட வால்யூம் ரெண்டு என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணி பார்த்தா ஓகேவா உங்களுக்கு
642.67 சென்டிமீட்டர் கியூப் வருது. இதுதான் வால்யூம் ஆஃப் கம்பைன் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் தி கம்பைன் சாலிட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.